இத்தனை படம் வேலை செஞ்சிருந்தாலும் நான் இன்னைக்கு தான் முதல் படம் வேலை செய்கிற மாதிரி. அந்த உணர்வு எப்பவுமே இருக்கணும். இப்போ நீ நேற்று ஸ்டேஜில் வந்தப்போ உனக்கு வந்த கிளாப்பு ரஜினிக்கு மேலே வந்தது. அதனால நீ சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாதுன்னு ஆயிரலாம்னு நினைச்சிடாத. சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் இந்த கேரக்டர் பண்ணுறது அவர் பண்ண முடியுமா? இந்த கேரக்டரை உன்னை கண்டுபிடிச்சார்பார் அவர். இவர் சுசீந்திரன் அவர் தெரியாது, எனக்கு தெரியாது. அந்த கதை சொன்னப்போ நான் கேட்டப்போ உலக தரத்துக்கு இருக்கேன் அந்த படம் அப்படின்னு நான் மனசு விட்டு பாராட்டினேன். உண்மையாகவே சொல்கிறேன். இப்போ நான் இன்னைக்கு தான் இந்த படத்தை முடிச்சிருக்கேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது உங்களுக்கு தெரியுமா? டைட்டில் மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தேன். டைட்டில் மியூசிக் கேட்குறப்போ நீங்கள்லாம் அழகர் சாமி குதிரையினுடைய மியூசிக்கும் அதில் நீங்கள் கேட்க முடியாது. அதுக்குன்னு எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கும். அழகர் சாமி குதிரைன்னு டைட்டில் கேட்டோடனே கிராம படமா அதுக்காக இளையராஜா போட்டுருக்காங்க. இது இல்லை, அப்படி இல்லை. இந்த டைட்டில் மியூசிக்கை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்கள் செல்ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மௌனமாக இருந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தான் விடுபட்டுட்டு மனசை அமைதியாக வச்சுட்டு அந்த மியூசிக்கை கேளுங்க. உங்கள் கண்ணிலிருந்து தண்ணீர் வரலைன்னா நான் இதோட மியூசிக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.